வந்திருக்கீங்கப்பா. நீங்கள் என்ன காம்படிஷனில் வின் பண்ணீங்க? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து புலாங்குடி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் தியாகராஜ நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் படிக்கிறேன். நான் வந்து இந்த சிரா திரைப்படம்னு சொல்லி ஒரு போட்டியில் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள்லாம் ஜெர்மனி போகிறோம். நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்குலாம் ரொம்ப நிறைய சலுகை பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லாருமே படித்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கணும். நாங்களாம் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஃப்ளைட்டில் போகிறோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எல்லாருக்கும் இது பண்ணுறோம். தேங்க்ஸ். தம்பியை விட்டுட்டு போகிறீங்களா? அது வரேன்னே சொன்னேன், கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா. நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? ஸ்கூலில் வந்து சிரா திரைப்படம் மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு படம் போட்டு காமிப்பாங்க. அதை பார்த்து இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் மோட்டிவேட் பண்ணி தான் இது பண்ணாங்க. உங்களுடைய எதிர்கால லட்சியம் ஆசைன்னு என்னப்பா இருக்கு? நல்லா ஒரு டேரக்டர் இல்லாட்டி ஐஏஎஸ் ஆகலாம், டேரக்டர்லாம். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஒன்னு இந்த பக்கம், ஒன்னு அந்த பக்கமா இருக்கு. எது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுவேன். ஆச்சுன்னா கலெக்டர் இல்லாட்டி டேரக்டர். பெரிய டைரக்டர்னா உங்களோட ரோல் மாடல் இப்போதைக்கு யார் இருக்காங்க? மணிரத்னம் சார். மணிரத்னம் சார். ஓகேப்பா, வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க சார், ஒரு பொண்ணு நீங்க ஃளைட்ல போயிருக்கீங்களா? இல்ல சார், நான் போயிருக்கேன் சார். பொண்ணு போறாங்க, எப்படி? இல்ல பொண்ணு போறது ரொம்ப சந்தோஷம் சார்.